பிக் ஸ்மோக் சிஜே அண்ட் ஸ்வீட்டை ஒரு விஷயமா வர சொல்லியிருந்தான். எதுக்குடா வர சொல்லியிருக்காரு குண்டா அப்படின்னு போய் அவன்கிட்ட கேட்டதுக்கு, இப்போ நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருக்கணும், நம்ம ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை வந்து நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம், அவனை ஜெயிலிருந்து நம்ம கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னான். உடனே கார் எடுத்துக்கிட்டு ஜெயிலில் போய் அவனை பிக்கப் பண்ண போயாச்சு. எரிஞ்ச அடுப்புலேருந்து தனியாக உருண்டு வந்த கறிக்கட்ட மாதிரி ஒருத்தன் வந்தான். கேட்டால் அவன் பேர் ஓஜி லாக்கான். அவனை ஃப்ரெட்டின்லாம் கூப்பிடக்கூடாதான், ஓஜி லாக் த ரியல் கேங்ஸ்டர் அப்படின்னு தான் கூப்பிடணுமா. சரி என்ன கழுதியவனா இருந்துட்டு போ, இப்போ எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு அவனை கேட்டதுக்கு, நான் ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு கூட என்னை மதிக்காமல் ஜெயிலில் ஃப்ரெட்டின்னு ஒருத்தன் என்னை வச்சு செஞ்சுட்டான், இன்றைக்கி அவனை நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். இவங்க வந்தது தெரிஞ்ச உடனே ஃப்ரெட்டி பின்னாடி பைக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தான். அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் 2 பேரும் ஷூட் பண்ணணும். ஆனால் அவனை ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அவன் கிடைக்கிற சந்து பொந்து எல்லாத்துலேயுமே பூந்து போவான். நாம் சின்னதாக எங்கேயாவது கிராஷ் ஆனால் கூட நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனால் அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ அவனை பொறுமையாக தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும். கடைசியாக அவன் தன்னோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவனை நம்ம கில் பண்ண முடியும். அங்கே போன உடனே அங்கே எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அவனையும்